இனிய மாலை வணக்கம். சார் என்று விழாவை கலந்துக்கலாம் இருக்கும்போது விளையாட்டு போட்டியில் தான் சொன்னாங்க. விளையாட்டு போட்டிக்கு நீங்கள் ப்ரைஸ் கொடுக்கணும் இது பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு சக்ஸஸே நடக்குது. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விளையாட்டு போட்டியே ரொம்ப விளையாட்டை செஞ்சுருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. நான் இங்கேயும் பார்த்ததில்லை, நிறையா விளையாட்டு போட்டிக்கு போயிருக்கேன். பள்ளிக்கூடத்துலேருந்து கொஞ்சம் நோடல் அப்படி இருக்கிறதுனால அடிக்கடி எல்லா ஸ்கூலுக்கும் கூடுவாங்க. போய் எல்லா ஸ்கூலையும் பார்த்துருக்கேன். இந்த சிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா என் டீச்சர்ஸ் எல்லாம் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு எல்லாருக்கும். நான் ஒரு எளிமையான பள்ளி, ஆனால் இனிமையான திறமையான மாணவர்களுக்குள்ள இருக்காங்க. அதை ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அடுத்து இந்த பேரண்ட்ஸ் இந்த ப்ரைஸ் வாங்கினாங்க. அந்த ப்ரைஸ் அவங்க கடையில் வாங்கிடலாம். கொடுத்த ப்ரைஸ் கடையில் போய் காசு கொடுத்தா வாங்கிடலாம். ஒரு ரப்பர் வாங்கினாலும் ஸ்கூலில் அந்த ப்ரைஸ்லாம் நம்ம வாங்கணும். ஸ்கேல் வாங்கினாலும் ப்ரைஸ்ன்னு வாங்கணும். அதனால அது ப்ரைஸ் இருக்கு. வித்தவுட் ப்ரைஸ் வித்தவுட் ப்ரைஸ் காசு கொடுக்க. அடுத்தது பெற்றோர்களுக்கு ஒன்று கேட்டுக்கிறேன். குழந்தைகளை நீங்க விளையாட விடுறீங்களா? ஒரு செல்லை கொடுத்து உட்காரு, எனக்கு வேலை இருக்கு. ஆனா பள்ளிக்கூடத்துல இவ்வளவு சிறப்பா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நீங்க கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும். நாங்க எங்க காலத்துல மூளை குண்டு, கிட்டி குண்டு இந்த மாதிரி. அதே பெண்ணாயிட்டு கிரிக்கெட் மைதானத்துக்கு போறது இல்லை, கிரிக்கெட்டை டிவியில பார்க்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே டிவியில வந்துருச்சு. வேற வழி இல்லை, அதை அவாய்ட் பண்ண முடியாது. இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, ஒரு சிறப்பான பள்ளியில் நீங்கள் குழந்தைகளை படிக்க வச்சுருக்கீங்க, அது நல்லா தெரியுது. இந்த விளையாட்டு போட்டியிலே தெரியுது. மற்றபடி சார்ந்து பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா சிறப்பாக இருக்கு இந்த பள்ளி. ஔவையார் ரெஃபர் பண்ணவங்க அந்த பேரில் இருக்கக்கூடிய பள்ளி. அவ என்ன சொன்னாங்க? கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொன்னாங்க. அப்போ அந்த கைமண் அளவு கூட அவங்க கட்டலன்னு சொல்லும்போது நம்ம எவ்வளவு கற்றுருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். எனவே நான் என்னுடைய ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, குழந்தைகளை செல்போனுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கொடுத்துருங்க. வேற வழி இல்லை, அதை அவாய்ட் பண்ண முடியாது. அது படிக்கிற நேரத்தை கொஞ்சம் பயன்படுத்துங்க. வீட்டில் குழந்தைகளோட விளையாடுங்க. ஈவினிங் நேரத்தில் குழந்தைகளோட விளையாடுங்க. என்னுடைய அட்வைஸுக்காக சில விஷயங்கள் நான் சொல்றேன். இவங்க ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுத்தியானா உடனே கேட்கறது, பேக்கை பிடிக்க வச்சுட்டு உடனே ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களா அப்படிங்கிறது, இல்லைன்னா ஃபோன் பண்ணி மிஸ் இங்கே ஹோம்ஒர்க் இருக்கா ஒன்றும் இல்லைங்களாம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேரண்ட்ஸ் செய்யறாங்க. அது செய்யவே கூடாது. ஸ்கூல் எத்தனை மணிக்கு முடியுது? 3:50 முடிக்கிறாங்க. அதுலேருந்து 6 o'clock உள்ள இந்த பையனை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் விளையாட விடுங்க, அன்பா பேசுங்க, கொஞ்சுங்க, முத்தம் கொடுங்க. அதெல்லாம் எங்க கொடுக்கறது? நேரம் இருக்கிறதே சரியா இருக்கு. கரெக்டா காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்ச சீரியல் நைட்டு 11, 12 மணி வரைக்கும் இருக்கு. இதை பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ரீல்ஸ் தான் போலாம். தயவு செய்து நீங்க பாருங்க, நான் வேணான்னு சொல்லல. குழந்தைகளுடைய வழிநடத்துதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு குழந்தை நம்ம இங்கே செய்கிறாங்க, ஒரு ஒர்க்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, பாடம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை ரீகேப்சுலேஷன் பண்ணுறது திருப்பி டீச்சர் கொடுக்கணும்னா நடுவில் கனெக்ஷன் கட்டாக கூடாது. அதுக்கு பேரண்ட்ஸ் என்னவா இருக்கணும்னா ஒரு டீச்சராக இருக்கும். இரண்டாவது பேரண்ட் யாருன்னா ஆசிரியர்கள், இரண்டாவது டீச்சர் யாருன்னா பேரண்ட். இது சரியா இருந்தால் தான் நம்ம பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் உங்கள் குழந்தைகளையும் ஒரே மாதிரியாக கொண்டு போகணும்.
இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, பக்கத்துல இருக்க பிள்ளைங்களை உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு குழந்தைய இன்னொரு குழந்தையோட கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கும், இன்னொரு குழந்தைக்கு வேற விதமான திறமை இருக்கும். அந்த திறமை என்னன்னு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு வரணும். அடுத்தது, பேரண்ட்டை விட ஒரு குழந்தை வந்து முன்னேறி ஒரு சிறப்பான ஒரு பகுதிக்கு வந்த பிறகு, ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு பெரிதும் பெருமைப்படக்கூடிய ஒரே ஜீவன் உலகத்துல ஆசிரியர்கள் மட்டும்தான். இந்த ஆசிரியர்கள் விட பெற்றோருக்கு கூட நான் சொல்றேன், ஆனா வருத்தப்படாதீங்க. குழந்தைகள் வந்து வளர்ந்து வந்தோடனே வளர்ந்து வந்துட்டான், கல்யாணத்தெல்லாம் பண்ணி வச்சேன், அதை பண்ணி வச்சு இதை பண்ணி வச்சேன், படிக்க வச்சேன், அவன் என்னை கவனிக்கல அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் ஆசிரியர்கள் என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, அவனை அடித்தேன் திருத்தினேன் என்ன பண்ணேன், இன்னைக்கு வந்து கலெக்டராக நிற்கிறான். அந்த பையன் வந்து என்ன செய்வான், கலெக்டர் ஆன பிறகும் பெருமைப்படக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஜீவன் ஆசிரியர். ஆசிரியர் 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 குடும்பம் தான். ஒரு டெடிகேட்டட் பர்சனாலிட்டி வேர்ல்ட் டீச்சர். தேங்க்யூ வெரி மச். கணினி பொறிஞர் திரு ரா ரஞ்சித்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க துணைத் தலைவர் திரு சிவசங்கர் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பள்ளியின் சார்பாக சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஜூனியர் கங்கரா கிளாப்ஸோ. எமது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க துணைத் தலைவர் திரு சிவசங்கர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஜூனியர்ஸ் கங்கராஸ் கிளாப்ஸோ. தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள்.